தரங்கம்பாடியை அடுத்த செம்பனார் கோயிலில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையில் நாகை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் முன்னிலையில் இரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே செம்பனார் கோவிலில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் குத்தாலம் கல்யாணம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக தலைமை தேர்தல் பணிக்குழு செயலாளர் கம்பம் செல்வேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன் பேசுவதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் உருவானது. இதனையடுத்து நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் குத்தாலம் கல்யாணம் அவர்களை எச்சரித்து அனுப்பினார். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லாரையும் நான் நோட் பண்ணிடுவேன், எல்லாரையும் கட்டம் பண்ணிடுவேன். இவ்வளவுதான் மரியாதை. உட்காரியா, எல்லாரும் அமைதியா இருங்க. உட்காரு அண்ணா, உட்காருங்க அண்ணா, உட்காருங்க.